ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் பற்றின முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா, இந்த கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, எந்த விஷயங்கள் செய்யலாம், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க சாப்பிடலாமா, தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, வெளியே போகலாமா, முக்கியமாக டாக்டர் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் வெளியே போனால் ஏதாவது பிரச்சனை வருமா, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்களோடு இருப்பீங்க. இந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே பதிலளிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள். இந்த கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58 தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் 8 அதிகாலை 2:25 இந்த கிரகணமானது முடிவடையுது. 2022க்கு பிறகு வரக்கூடிய மிக நீண்ட கிரகணமா இந்த கிரகணம் தான் கருதப்படுது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணமானது நீடிக்கும். இந்த கிரகணம் உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7 இரவு 11:41 இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில், அதாவது பீக் ஸ்டேஜில் இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நம்ம சூரிய கிரகணத்துக்கு தான் ரொம்பவே பயப்படுவோம். சூரிய கிரகணம் தான் ஆபத்தானது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம். பட் இந்த சந்திர கிரகணம் இந்தியா ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்திய மக்களால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும், உணர முடியும். அப்படிங்கிறதுனால சூரிய கிரகணத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோமோ, குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகள் என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதை கண்டிப்பாக இந்த கிரகணத்துக்கும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த கிரகணம் நம்ம இந்தியாவிலேருந்து பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியும். எல்லா மக்களாலையும் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை மக்கள் கிழக்கு வானத்தை திரும்பி பார்த்தாங்கனாலே தெளிவாக தெரியும். இந்த கிரகண நேரத்தில் அவங்க பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக தெரியும். இந்த நிலவு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் ரொம்பவும் சிவப்பாக ரத்த நிறத்தில் மாறிடும். அதனால் இது பிளட் மூன், ரெட் பிளட் மூன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, ரத்த நிலவு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு செக்க சிவப்பாக மாறக்கூடிய ஒரு நிலவாக இருக்குது. இது ஒரு முழு சந்திர கிரகணம். இந்த கிரகணத்தப்போ நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. ஏன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ தேவையில்லாமல் எக்ஸ்போஷர் வெளியே இருக்க வேண்டாம். அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே சுற்றக்கூடாது. முக்கியமாக இது நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம வெளியே போக மாட்டோம். இருந்தாலுமே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. ரொம்பவே முக்கியமான தேவைகள், இப்போ ஸ்கேன் பண்ணணும், டாக்டர் பார்க்கணும், அந்த டைமில் எனக்கு பெயின் வந்துடுச்சு, என்னோடய டெலிவரி டேட் அப்போது சடனாக வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான முக்கியமான தேவைகளுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்ருக்க முடியாது. அவசரமாக இந்த மாதிரி வெளியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம். இதை தவிர்த்து நீங்கள் ஷாப்பிங் போகிறேன், பீச் போகிறேன், பார்க் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் சுற்றிட்டு இருக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா அந்த டைமில் நிறைய பேருக்கு ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நம்மளோட வயிறு மந்தமாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லோ டைஜஷன் ப்ராசஸில் நம்ம இருப்போம். ஸோ நமக்கு அந்த நேரத்தில் ஒத்துக்காத உணவுகள்னு சில இருக்கும் இல்லையா, சிலருக்கு பருப்பு, பால் இதெல்லாம் ஒத்துக்காது. நிறைய பேருக்கு கத்திரிக்காய், அப்புறம் நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா இறால், கனவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒத்துக்காது நார்மல் டேஸில். அப்படி இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அந்த டைமில் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக நம்ம நான்வெஜ்ஜு, முட்டை, ரொம்ப ஹெவியாக ஆயிலில் பொரிச்ச ஐட்டம்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை நம்ம எடுத்துக்கும் போது இந்த செரிமான கோளாறுகள் எல்லாம் வராது. நிறைய பேர் இதனால தான் கிரகண நேரத்தில் நான் சாப்பிட்டேன், வாமிட் எடுத்துட்டேன், வயிறு உப்பெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. கிரகண நேரத்தில் நமக்கு டைஜஷன் ஸ்லோவாக இருக்கிறது தான் இதுக்கான ரீசன். ஸோ நீங்கள் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தண்ணீர் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். சாப்பிடவே கூடாது, தண்ணீர் குடிக்கவே கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. தாராளமாக சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. 8:58 நமக்கு கிரகணம், 9 மணிக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம 8:08 நம்மளோட டின்னரை கம்ப்ளீட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா கிரகண நேரத்தில் பொதுவாக ஷார்ப்பான திங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்கோல், அப்புறம் ஊசி நூல் தைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இதனால தான் குழந்தைக்கு வாய் பிளந்த நிலையில், மூக்கு அறுப்பட்ட நிலையில், காது மடிந்த நிலையில், இந்த மாதிரிலாம் பிறவி குறைபாடுகளோடு பிறக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. பட் நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஷார்ப்பான திங்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, கிரகண நேரத்தில் நமக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுதான் பழங்காலத்தில் அந்த அம்மிக்கல், ஆட்டுக்கல், அப்புறம் உலக்கையெல்லாம் நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா கிரகணம் முடிகிற வரைக்கும் செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இப்போல்லாம் நியூஸ் சேனல்ஸில் தான் நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்கும். தவறுதெல்லாம் நம்ம கை கட் பண்ணிப்போம். அப்படிங்கிறதுனால தான் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை மாரி எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நான் தான் இருக்கேன், எனக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நான் தான் சமைக்கணும், நான் தான் கட் பண்ணணும் அப்படின்னா
கேர்ஃபுல்லாக நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் தேவையில்லாமல் ஊசி நூல் தைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் அவங்க வெளியே போய் யூஸ் பண்ணுமேன்னு பயந்துட்டு தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. வெளியே போய்ட்டு யூஸ் பண்ணவும் மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்படணும்னு தேவையில்லை. நம்மளோட இயற்கை உபாதை இந்த மாதிரி முக்கியமான தேவைகளுக்கு நம்ம போய்ட்டு வெளியே யூஸ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாமல் பீச் பார்க்குன்னு அலைஞ்சிட்ருக்க வேணான்னு தான் சொன்னனே தவிர, இந்த மாதிரி அவசியமான தேவைகளுக்கு நம்ம போயிட்டு யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது. நம்ம அதை ஹோல்டு பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை வரும். இன்னும் குறிப்பாக கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம வெளியே போயிட்டு யூஸ் பண்ண பயந்துட்டு ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறுநீரக பாதை தொற்று வரும். இது குழந்தையை கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தாராளமாக தண்ணி குடிங்க. டாய்லெட் பாத்ரூம்லாம் இப்போ அடிக்கடி போய் யூஸ் பண்ணிட்டு வாங்க, எந்த இஷ்யூஸும் இல்லை. உங்களுக்கு இன்னுமே பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு ஷாலோ ஒரு கிளாத்தை வச்சு உங்களை கவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த வீடியோவில் பேசிக்காக எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் எல்லாமே கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.